வியூவர்ஸ், நாங்களோட லட்சுமி, நீங்க பாத்துருக்கிறது 0 லட்சுமி. நம்மளுடைய எம்என்னோட டெக்னிக்கல் டீம்ல இருந்து இப்படி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதாவது அந்த ஜெயில் லொகேஷன்ல சீன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அங்க என்ன சொல்றது, அந்த வியூ எடுக்கிற மாதிரி பசு உள்ள போனா சந்தோஷம் தான், என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் விஜய் விடுதலை ஆகிறார். பட் இன்னைக்கு இந்த ஷூட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவா பழசெல்லாம் யாரும் போட மாட்டாங்க இந்த மாதிரி அப்டேட்லாம். ஏன்னா சீன்ஸ் அப்படின்ட்டு, அதுவும் ஜெயில எடுக்கிற அந்த ஷூட்டை அதை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. கண்டிப்பா வந்து பசு அரெஸ்ட் ஆனா சந்தோஷம். கண்டிப்பா ஒரு குற்றவாளி மாட்டணும், அதுதான் எல்லாருமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அவர் பண்ணது பெரிய தவறு. நம்ம அதை பெருசா குறிப்பிட்டு சொல்லாத காரணம், இப்போதைக்கு விஜய் விடுதலை ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரு, விக்கா எங்காச்சும் பிரிஞ்சிருவாங்களோ அந்த மாதிரி ப்ரெஷர். ஆனா வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு அட்லீஸ்ட், எப்பயுமே சொல்றது, அட்லீஸ்ட் சீரியல்லையாச்சும் தண்டனை கிடைக்கட்டும் அப்படிங்கறதா. நிஜ வாழ்க்கையில தான் எல்லாம் பெரிய ஓட்டையை போட்டு ஒன்னும் தெரியாதவங்களாட்ட பண்ணிடுறாங்க. சரி, அது நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த சிறைவாசத்துல அந்த லொகேஷன்ல இருந்து எடுத்திருக்காங்க. நிச்சயமா இது ஒரு சவாலான விஷயம். ஏஆர்எஸ் கார்டன்ல இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. ஏஆர்எஸ் நிறைய ஷூட்டிங் லொகேஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா அந்த டார்க்கான ரூம் இருக்கும், ரொம்ப காற்றோட்டம் இல்லாம இருக்கும். அங்க போய் அவங்க சீன் எடுக்கிறது அப்படின்னு இருக்கும். அதையும் அவங்க அந்த விக்கா 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்களே, விஜய் காவேரி, அந்த ஜெயில 2 பேரும் சந்திக்கிறது, அந்த லொகேஷன்லாம் ரொம்ப இருட்டரியா இருக்கும். அது உள்ள போறதே ஏஆர்எஸ் கார்டனோட அந்த ஷூட்டிங் லொகேஷன்லாம் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. நமக்கு ஒருக்கா சுஜிதா இதை பத்தி போட்டு டீடைலா பேசியிருந்தாங்க. அந்த லொகேஷன் போறதே உள்ள பாத்தீங்கன்னா பயமா இருக்கும், ஒரு குகைக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி அவங்க அவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா ஒரு நிமிஷம் நம்ம விஜய் காமிச்சிடறாங்கன்னு சந்தோஷப்படுறத விட அவங்க எடுக்கிற ரிஸ்க்கும் இருக்கு, பெரிய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. இந்த ட்ராக் வந்து ஒரு சரியான எஃபர்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு காட்டியிருக்காரு டைரக்டர், டீம். நம்ம டைரக்டர் மட்டும் பாராட்டுறோம், டெக்னிக்கல் டீம் ஒவ்வொருத்தரையும் இந்த இடத்துல குறிப்பிடணும். ஏன்னா அவ்வளவு ரிஸ்கா ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டு மகளும் மலையில இந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க. இந்த மலையில வர காட்சிகள் எப்ப வரும்னு தெரியல. ஒருவேளை வெண்ணிலாவும் காவிரியும் போகும்போது அவங்க 2 பேரும் ஓடுற மாதிரி காட்ட மாட்டாங்க, அதுவும் காணும். ஏன்னா அந்த சீன் இப்போ வரலைன்னா நாளைக்கு எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அதுவும் டெலீட் பண்ணிட்டாங்க. சில சீன்ஸ் எடுத்து விட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அது தகுந்த மாதிரி ஒரு சில பிக் பார்க்கும்போது அது வரலையே நானும் யோசிச்சுட்டே இருப்பேன். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ அந்த மலையில ஓடுற மாதிரி ஞாபகம் இருக்கா, அந்த அப்டேட்டும் வருதான்னு பார்ப்போம். ஏதோ வர்ற அப்டேட் எல்லாம் பேசுறோம், வரலைன்னா நான் எங்களை தப்பா நினைச்ச கூடாதுல. அப்படிதான். அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு கீழே ஹைப் பண்ணிடுங்க. நேத்து லாஸ்ட் வீடியோல அப்பதானே சொன்னேன். சரி, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.